மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தப்பான படங்களை நிறைய பாக்குறான், போன் பிக்சர்ஸ் பாக்குறான். அப்போ இவ சொல்றா, ஏய் இதெல்லாம் பாக்குறீங்க, இதை விட்டுருங்க. நான் தான் இங்க பக்கத்துல தானே இருக்கேன், என்னால ஒரு நாளைக்கு ஒன்னாவது பார்க்காம என்னால தூங்க முடியாது. ஐ எம் அடிக்டட் டு தட். ஏன் நீ இதை என்கிட்ட சொல்லல? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? ஒரு ரூமுக்குள்ள கதவு சாத்திடுறேன். சாத்திட்டு பேசுறாங்க. அவ்வளோ நேரம். ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ. இவளுக்கு ஆஹா, இவன் இவ்வளவு அழகான பையனா இருக்கான், இவன் நம்மள போய் ஐ லவ் யூ சொல்றானேட்டு ஆச்சரியம். பண்ண வீடு எங்க இருக்குங்க? கேட்ட உடனேயே இவங்க அப்பாக்கு அப்படியே ஒரு ஊசியை வச்சு குத்துன மாதிரி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்க வரும்போது, நாங்க இங்க போக கூடாது, நாளைக்கு நீ அங்க வந்துடணும் வீட்டுக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க கொஞ்சம் பணம் மட்டும் அவனுக்கு கொடுங்க. எவ்வளவு வேணும்? ஒரு 50 லட்சம் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. போதுமா 50? நான் 1 கோடி தரலான்னு நினைச்சேன். பெரிய வீடு இருக்குதுமா, நான் பார்த்துருக்கேம்மா அந்த வீடெல்லாம். பண்ண வீடு இருக்கு, இங்க இருக்கு. அப்படி 2 பொண்ணுதாம்மா, அத்தனை அந்த பொண்ணுகளுக்கு தாமா. வெக்கமா இல்ல உங்க அப்பாவுக்கு அப்படின்னு கேட்டேன். பாரு, எங்க அப்பாவை பத்தி மட்டும் ஏதாவது பேசின அவ்வளவுதான். ஆமா, இன்னும் வேலையெல்லாம் செட் ஆகலைன்னு தெரியும், பணம் கூட கொடுத்து அனுப்ப மாட்டானா உங்க அப்பா அப்படின்றான். வாழ விடாம பிள்ளைய கூட்டிட்டு வந்து இங்க வச்சுட்டு நீங்க கோர்ட்ல பேசுறீங்க. வேற வாய பேசாத, நீ பேசாத முதல்ல. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். இந்த எபிசோடு எப்படி மேடம்? இந்த எபிசோட்ல சுகிர்தா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய கதையை பற்றி நம்ம பேச போறோம். சுகிர்தா நல்லா படித்த பெண், அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு இருக்கா. படிச்சுட்டு இருந்தபோது அடிக்கடி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இந்தியன்ஸ் எல்லாம் சேருவாங்க ஒரு இடத்துல, ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராமு அல்லது எங்கேயாவது போனால், ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாம் ஒன்று, இந்த மாதிரி குரூப்பாக சேருவாங்க. அப்படி சேரும்போது ஒரு தெலுங்கு பையனை பார்க்குறான். தெலுங்குங்கிறது நான் மொழிக்காகவோ அதுக்காகவோ எதுவுமே சொல்லலை. இவங்களுக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், இந்த பொண்ணு தமிழ் பொண்ணு, இவங்க தெலுங்கு பையன். அப்புறம் பேசுகிறான். அவன் ரொம்ப ஜாலியாக பேசுவான், எல்லாரையும் இழுத்து வச்சு. இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம விவேக் சார் பேசினா எப்படி இருக்கும், மறைந்த விவேக் சார் கலகலப்பாக இருக்கும். அந்த மாதிரி பேசும்போது எல்லாரையும் பேசுவார், எல்லாரும் அவனை சுற்றி இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணும் பார்க்குறான். அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்டேயும் அவன் பேசுகிறான். பேசும்போது உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, வழக்கமாக என்ன கேட்போம், உங்ககிட்ட கேட்டால் அப்பா அம்மா என்ன, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தைய, இவ்வளோ தான். அதே மாதிரி தான் கேட்கும்போது, எங்கள் அப்பா இன்டர்நேஷ்னலாக டெலிகம்யூனிகேஷன் துறையில் இருக்கார். நாங்கள் எத்தனை பசங்க உங்கள் வீட்டில்? நானும் எங்கள் அக்காவும் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. அப்புறம் அப்படிங்கிறான். ஒரே நாளில் இது அத்தனையும் வர்றதில்லை, அப்பப்போ ஒரு கேள்வி டு அசஸ் இந்த பொண்ணுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப யதார்த்தமான பொண்ணு. இந்த பொண்ணு கொஞ்சம் கருப்பாக இருப்பான், அந்த பையன் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பான், உங்களை மாதிரி. சரியா? அவ்வளோ சிரிப்பு வருது பாருங்களேன். சரி. அப்புறம் பையன் பார்க்குறான், ஒரு பெரிய இடம், இந்த இடத்துல அவங்களுக்கு வீடு இருக்குது, நாங்கள் பண்ண வீட்டுக்கு போவோம். அப்படிங்கும்போது பண்ண வீடு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்டஸ் வைஸ் நல்லா இருக்கிற பொண்ணு அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் கேட்கக்கூட தெரியாது. என்னென்னா யதார்த்தமாக அவன் ஒரு காலேஜ் மேட்டு அல்லது ஒரு இந்தியன் பாய், அவன் பேசுகிறான். அப்போ இவன் போடுறான், மெல்ல தூண்டில் விட்டுறான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது, நீ ரொம்ப சிம்பிளாக இருக்க. வந்துட்டார். அப்போது எங்கள் அப்பா எவ்வளோ வசதி இருந்தாலும் சிம்பிளாக இருக்கணும்னு தான் எங்களுக்கெல்லாம் பழகி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நாங்கள் எல்லாம் திங்க் பண்ண மாட்டோம். எனக்கு இவ்வளோ தான் தெரியும், நல்லா படிக்கணும்னு சொன்னேன். உனக்கு எங்கே படிக்கணும்னு கேட்டார். நான் யூஎஸில் போய் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதனால் படிக்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்து விட்டார். ஸோ 1 வருஷம் 2 வருஷம் அந்த பழக்கம் இருக்குது. அப்போ இவன் சொல்கிறான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ. இவளுக்கு ஆஹா, இவன் இவ்வளோ அழகான பையனாக இருக்கான், இவன் நம்மளை போய் ஐ லவ் யூ சொல்கிறானேட்டு ஆச்சரியம். டேய் சும்மா ஓட்டாத நீ இதெல்லாம் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவளுக்கு அந்த சொன்ன சொல் வருது, அந்த பெண் மனசில் நின்றுடுது.
அதுக்கப்புறம் அவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த சிரிப்பில் கூட ஒரு சின்ன வித்தியாசம் வருது. ஸோ இவன் நம்மளை நேசிக்கிறான். 2 பேரும் சினிமாவுக்கு போகிறாங்க, பாப்கார்னை விரிச்சு வச்சுட்டு சாப்பிட்றது, அங்கே எங்கே சுற்றுறது தானே சார். அங்கே அதில் ஒரு கட்டுப்பாடு இல்லைல்ல. இந்தியா மாதிரி இன்னார் பார்த்துருவாங்க, ஐயோ அத்தை பார்த்துரும், சித்தப்பா பார்த்துரும், மாமன் பார்த்துருவான், அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. யாரும் எந்த கலாட்டாவும் பண்ணாத ஒரு இடம், கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு இடம். பழகுறாங்க. அப்புறம் அடுத்த லீவுக்கு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னம்மா எப்படி இருக்குது படிப்புன்னு. இல்லைப்பா இன்னும் ஒரு 6 months தான்ப்பா இருக்குது, அதை முடிச்சுட்டு மேற்கொண்டு அங்கேயே படிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. சரி, இல்லை அம்மா சொன்னா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அவள் எங்கேயா செட்டில் ஆகிட்டான், உனக்கும் ஏதாவது பார்த்துடலான்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு. அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. இல்லைடா, ஒரு நல்ல மாப்பிள்ளை பையன் ஒன்று வந்திருக்கிறான், அதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க அப்பாவுக்கு 2 பொன் குழந்தைகளும் 2 கண்கள் மாதிரி, அவ்வளோ நல்லா வளர்க்கக்கூடிய ஒரு திராவிட பாரம்பரியத்தில் சிந்தனை உள்ள ஒரு மனிதன். அவர் சொல்கிறாரு, இல்லை நீ நல்லா இருக்கணும், நீ எவ்வளோ வேணால் படி, அப்பா இருக்கிறேன் இல்லை, நீ ஏன் கவலைப்படுற, கல்யாணத்தை முடிச்சுட்டு நீ அங்கே போ. அப்புறம் இவ சொல்கிறான், இல்லைப்பா வேண்டாம். சரி என்ன விஷயம் சொல். இல்லைப்பா நான் 2 பேரும் காஃபி சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இங்கே வரேன். அப்போல்லாம் உங்களுக்கு டிரைவின் இருந்தது இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி டிரைவின் இருந்தது தானே. டிரைவினில் கொண்டு போய் காரை நிறுத்திட்டு அப்பாவும் பொண்ணும் உட்காந்து ஆர்டர் பண்ணிவிட்டு பேசுகிறாங்க. என்னடா என்ன விஷயம், உனக்கு என்ன யாரையாவது பிடிச்சிருக்கான்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஆமாப்பா எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. சரி அவன் என்ன படிக்கிறான் என்ன, அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இவன் சொல்கிறான். ஆனாப்பா அவன் தெலுங்குக்கார பையன், எனக்கு தெலுங்கு தமிழ் அதெல்லாம் இல்லைம்மா, நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணலாம், ஆனால் பையன் ஒழுக்கமானமானா இருக்கணும், அது தெரிஞ்சுக்கிட்டியா. அப்புறம் இவ சொல்கிறா, இல்லைப்பா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, எப்போ நீங்கள் எல்லாத்தையும் கேளுங்க. அப்போ அவள் இருக்கக்கூடிய ஒரு 2-3 பசங்க பேரெல்லாம் கொடுக்குறா, கிளாஸ்மேட்ஸு அல்லது காலேஜ் மேட்ஸு. அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்குறாரு, அவன் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான் அங்கிள், அவன் அப்படி பையன் அங்கிள் அப்படின்னு. எதுக்கு அங்கிள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லைப்பா சும்மா தான், எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு பையன் வேணும்னு கேட்டாங்க, அதுக்காக தான் கேட்டேன். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இவங்க அப்பா அதை வச்சுட்டு அந்த பையனுடைய தொலைத்தொடர்பு துறையில் இருக்கார். ஸோ அவரால் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சது. சரின்னு அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்காங்க, ஏன்னா இவங்க ஓரளவுக்கு ஹைஃபையான ஒரு ஃபேமிலி. அப்புறம் போய் எல்லாத்தையும் விட்டு பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. ரொம்ப மிக மிக சாதாரணமான குடும்பம். அந்த குடும்பத்தில் இந்த பையன் படித்ததுனால அவன் அமெரிக்கா போகிறான். அங்கே போனதுனால ஆங்கிலம் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவான். அந்த சுதந்திரமான இடத்துல தன்னை அவன் அப்படியே கொஞ்சம் செழுமைப்படுத்தியிருக்கான். அவனோட கேரக்டரை பற்றியோ வேறு எதுவுமோ யாருக்குமே தெரியாது. கேட்டால் எல்லாருமே நல்ல பையன்னு சொல்கிறான். சரி அம்மா நான் சொல்கிறேன் பாரு, நீ இவ்வளவு செல்லமாக இங்கே வளர்ந்துட்டு இவ்வளோ வசதியோடு இருந்துட்டு நீ போய் அந்த மாதிரி வீட்டில் இருக்க முடியாதுடா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் போக போக அந்த லைஃப்பில் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்பா சொல்கிறேன் கேளு. அப்பா நல்லதுக்கு தானடா சொல்லுவேன். அப்பா நீ நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவேன், உனக்கு அந்த பையனை தெரியாதுப்பா, நீ பார்த்தது இல்லைப்பா அப்படிங்கிற. சரி நீ இப்போ போகும்போது நான் வரேன், நான் பார்க்குறேன் சரியா. ஆனால் இப்போவும் நீ தெரிஞ்சுக்கோ, காதலிக்கும் போது இருக்கிற அந்த உணர்வு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காது. நமக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்னு நினைக்கும் மனசு, சேஃப்டி வேணும். இப்போ அக்காவை நம்ம தரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல இடத்துல கொடுத்தோம், அவளுக்கும் நல்ல குழந்தை குட்டியுமா நல்லா இருக்கா, நீயும் அப்படித்தானடா ராஜா இருக்கணும். அப்பா இல்லைப்பா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்புறம் இவர் தன் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாரு. அவள் சொல்கிறா, அப்போ விட்டுறாதீங்க அது தப்பு. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இல்லை நம்ம ஜாதிக்குள்ளேயே ஏதோ நீங்கள் பார்த்து பண்ணி வைங்க, அப்புறம் செட் ஆகிடுவா, நீ அப்படி மட்டும் நினைக்காத, அந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமான பொண்ணு, அதனால் கொஞ்சம் விட்டு கொடுப்போம். சரி அப்புறம் போய் இவர் அவளை அனுப்பிடுறார், தனியாக அனுப்பிடுறார் திரும்ப யூஎஸ்க்கு போகிறதுக்கு. அனுப்பிட்டு அவள் எதிர்பார்க்காத போது இவர் அங்கே போயிருக்கார். போயிட்டு அந்த பையனை பற்றி விசாரிக்கிறாரு. எல்லாருமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. பட் அவருக்கு மட்டும் மனசில் ஏதோ சரியில்லைன்னு மனசில் அவருக்கு படுது. ஒன்று அந்த குடும்பத்தை பார்த்தாரு, அப்பா அம்மாவை பார்த்தாரு, அவங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாரு. அதுவே ஒரு இது மாதிரி இருந்தது. இன்னும் இந்த பையன் படிச்சுட்டு தான் இருக்கிறான். அப்புறம் யோசிக்கிறார், அப்பா இல்லைப்பா எனக்கு அவன் தான்ப்பா வேணும், கெஞ்சுறா கொஞ்சரா குழந்தை.
அவருக்கு அந்த பொண்ணு மேலே அவ்வளோ ஒரு பாசம். சரிடா நான் பண்ணி வைக்கிறேன், நீ வந்து அவனை போய் அவங்க அப்பா அம்மாட்ட பேச சொல்லும் அப்படிங்கிற. அப்போது வர்றாங்க, திரும்ப ஒரு தடவை ஒரு 6 மாதமும் அந்த முடிஞ்சு வரப்போகிறாங்க. அப்போ வரும்போது வந்து இங்கே பேசுகிறாங்க அந்த அப்பாவுடைய அம்மாவுடைய. அந்த அப்பா அம்மா கிட்ட போய் அந்த பையன் பேசின உடனே என்ன ஏதுன்னு சொல்லும்போது, அம்மா அந்த பொண்ணு பெரிய பணக்காரிம்மா, அவங்க அப்பாவுக்கு வந்து போரூரில் பெரிய வீடு இருக்குதும்மா, நான் பார்த்துருக்கேம்மா அந்த வீடெல்லாம், அப்புறம் இந்த இடத்துல பண்ண வீடு இருக்குது, இங்கே இருக்குது, அப்படி 2 பொண்ணு தாம்மா, அத்தனை அந்த பொண்ணுங்களுக்கு தாம்மா. கேட்ட உடனே ஆணு வாயை பிளந்துடுறாங்க 2 பேருமே. ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு போகிறாங்க. யார் வீட்டுக்கு? நம்ம சுகிர்தாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. என்ன திடீர்னு வந்துட்டாங்களே அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. சும்மா போயிட்டு வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அது பண்ண வீடு எங்கே இருக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனேயே இவங்க அப்பாவுக்கு அப்படியே ஒரு ஊசியை வச்சு குத்துன மாதிரி இருக்கு. இருக்குங்க, அது அங்கே தான் மதுரை பக்கத்தில் தான் இருக்குது எங்களுக்கு. அப்புறம் அப்பா அப்படின்னு இந்த பொண்ணு பார்க்குறான். ஆக்சுவலாக மதுரை பக்கத்தில் இல்லை பண்ண வீடு, ஓஹோ இந்த பக்கமே தான் இருக்குது. ஆனால் எதுக்காக சொல்லணும்? வந்தவங்க வீட்டை சுற்றி முற்றி எல்லாம் பார்க்குறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து தே ஆர் ஐயிங் ஆன் சம்திங்னு தெரிஞ்சிருது அவருக்கு. அப்புறம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் வெளியே காட்டிக்காமல் பேசுகிறாரு. அப்புறம் மாப்பிள்ளை பையனை கூட்டிகிட்டு இருந்திருந்தாங்க, அவங்களையும் பார்த்து பேசுகிறாங்க. எங்களுக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லைம்மா, என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால தான் நான் இந்த கல்யாணம் பண்ணுறேன். நான் என் பொண்ணு நல்லா இருக்கணும், அந்த கேரண்டி மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறார். ஆமாங்க அதெல்லாம் பார்த்து சரி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை வந்து பார்க்குறாங்க, கல்யாணத்துக்கான நாள் குறிக்கிறாங்க. அப்போ நாள் குறிக்கும்போது பேசுவாங்க இல்லையா, செலவெல்லாம் எப்படி பண்ணுறது. இவர் வழக்கமாக கேட்காதவர் பண்ண வீட்டை பற்றி விசாரித்தாங்க பாருங்கள். அதனால் எப்படிங்க கல்யாணத்தை 2 பேரும் ஷேர் பண்ணி செஞ்சுக்கலாமா அப்படின்னு. இல்லைங்க எங்களால் அவ்வளோலாம் முடியாது, நாங்கள் வந்து எங்கள் பையனை படிக்க வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் அனுப்பியிருக்கேன், அவனும் வந்து எஜுகேஷன் லோன் எடுத்து போயிருக்கான், அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. சரிங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ ஃபார்ச்சூன் ஹோட்டல்னு சொல்லுவாங்க, பழைய சோழா அந்த இடத்துல அருமையான கல்யாணத்தை அவர் பண்ணுறாரு. கல்யாணத்துக்கு இந்த அம்மா வருது, அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு எவ்வளோ இன்விடேஷன் வேணும் நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன போது அவங்க வந்து நாங்கள் நிறைய பேரெல்லாம் வரமாட்டோங்க, எங்களுக்கு நான் வருவேன், அவனோட பிரதர் கூட அவனுக்கு சண்டை, அதனால் அவனும் வர்றது கஷ்டம், நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வருவோம், நாங்கள் நிறைய சொந்தங்களோடலாம் இல்லைங்க, எங்கள் சொந்தமெல்லாம் அங்கே இருக்குது, பரவாயில்லைங்க நீங்கள் அங்கேருந்து கூட கூப்பிடுங்க, ஆந்திராவில் இருக்குன்னா நீங்கள் அங்கேருந்து கூப்பிடுங்க அப்படின்னு. இல்லைங்க நாங்கள் ரொம்ப லிமிட்டடாக தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணார், அண்ணன் கூட சண்டை போட்டாலும் அண்ணன் வேணும் தம்பி உங்களுக்கு அப்படின்னு அந்த அண்ணனோட ஃபோன் நம்பரை வாங்கி நீங்கள் வரணும், என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், நீங்களும் உங்கள் மனைவியும் எல்லாரும் வாங்க, குழந்தையோடு வாங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்ன உடனே டிக்கெட் புக் பண்ணி தரவா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் வேண்டாங்க அதெல்லாம் வேண்டாங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ அந்த பையன் ஓரளவுக்கு நல்ல பையன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பையன் அவன் ஒய்ஃபு, இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட், இந்த 4 பேர் மட்டும்தான் அந்த கல்யாணத்துக்கு இருக்காங்க. அன்னைக்கு காலையில் கல்யாணத்தில் இருக்கும்போது கூட கூட்டம் இருக்குமே, இதில் அவங்களுக்கு அவ்வளவுதான், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லலாம். அப்புறம் பார்க்குறாங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு உட்காந்துட்டு இது எத்தனை பவுனு, இது நல்லா இருக்கே, இதில் லக்ஷ்மி டாலர் ஒன்று இங்கே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்புறம் அப்படின்னு சொல்லி அவன் நகையெல்லாம் பார்த்து நல்லா இருக்குமா, அழகாக இருக்கிறேம்மா நீ, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாம் வாட்ச் பண்ணுற எல்லாருமே பார்க்குறாங்க, எங்கேருந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் மாப்பிள்ளை எடுத்தாங்க அப்படின்னு அவங்கவுங்க பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா மனசோர்வடையாமல், அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாது, நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு ரூம் எல்லாம் புக் பண்ணி கொடுத்து, ஸோ இப்படியா அன்னைக்கு நைட்டுக்கு புக் பண்ணிடுறாரு. சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு வரணுமா இல்லையா அம்மாவும் அப்பாவும்? அம்மா அப்பா வர்றதே இல்லை. அதை விட என்ன முக்கியமான வேலை, என்ன காரணம்னு நமக்கு தெரியாது, ஆனால் வரலை. அது வந்து ஒரு மாதிரி ஷேம்ஃபுல் ஆகிடுது இவருக்கு.
ஏன்னா பார்க்குறவங்கெல்லாம் காலையில் அப்பா அம்மாவை பார்த்தாங்க, எங்கள் அப்பா அம்மாவை காணோம், அப்பா அம்மா காணோம்னு கேட்கும்போது இந்த பெரிய பையன் சொல்கிறான், எனக்கு தெரியலைங்க, நாங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தோம், நாங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படி. ஸோ அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இந்த பையன் வந்து அவங்கள விட்டு விலகி இருக்கான்னு தெரிஞ்சது. அப்போ கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக போச்சு. அப்போ அன்னைக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கு அனுப்பிட்டு அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விருந்து வைக்க வரும்போது, இல்லை நாங்கள் இங்கே போகக்கூடாது, எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க, நாளைக்கு நீ அங்கே வந்துடணும் வீட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு. இல்லை தம்பி, நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் தம்பி அப்படிங்கிறேன். இல்லை, எங்கள் அம்மா வந்து வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு அங்கே வரணுமா, அதுதான் சாங்கியம் இருக்கான், சீருன்னெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது, அதனால அம்மா அங்கே வர சொல்லியிருக்காங்க. சரின்னு 2 பேருமா கிளம்பி அவங்க அப்பா காருக்கு டிரைவரை போட்டு நீங்கள் போங்க, ஏன்னா அவங்க கூப்பிட்ருக்கணும் முறைப்படி இவங்களை, நீங்களும் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடணும், கூப்பிடலை. சரின்னு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அந்த வாசலில் வரவேற்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. இப்போது மருமக வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஆரத்தி எடுப்பாங்க, ஆரத்தி எடுத்து அதுக்கு ஒரு நெத்தியில் போட்டு, நீ வலது காலம் இடது காலம் எல்லாம் சேம் தான் நமக்கு, ஆனால் எல்லாருமே சொல்லக்கூடியது வலது காலம் எடுத்து வச்சு வாம்பாங்க. அப்புறம் உள்ளே வந்து 10-20 உறவினர்கள் இருப்பாங்க, இதுதான் வழக்கமான விஷயம். ஆனால் உள்ளே போனால் ஒரு காக்கா கூட கிடையாது. இந்த பொண்ணு உள்ளே போனதுக்கப்புறம் இவளுக்கே ஷாக்கு, ஒரு ஆள் கூட இல்லையேன்னு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து என்ன பண்ணா, இந்த பையன் இவங்க அம்மாவும் போய் ஒரு ரூமுக்குள்ளே கதவு சாத்திடுறாங்க. சாத்திட்டு பேசுகிறாங்க அவ்வளோ நேரம். இவன் அந்த வெறும் வீட்டில் யாருமே இல்லாமல் முதல் தடவையாக போகும்போது இப்படி எவ்வளோ நேரம் பேசுகிறாங்கப்பா. 4 மணி இருக்கும். அப்போ தான் எப்போ சாயங்காலம் 4 மணிக்கு கதவு திறந்து 2 பேரும் வராங்க. அப்படி பேசியிருக்காங்க. அந்த அம்மா ஏதோ அழுதுருக்குது, என்னமோ பண்ணியிருக்குது, அது முகம் பார்த்தா தெரியுது. அப்புறம் இவன் வெளியே வந்தவன், ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்துட்டோம்ல, சாரிப்பா அப்படின்னா. இல்லை பரவாயில்ல சொல்லு அப்படின்னா. என்னத்தை சொல்லுவான் அந்த பொண்ணு. அப்போ அவன் சொல்கிறான், பசிக்குதா அப்படின்னா. ஆமாப்பா பசிக்குது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்கள கூப்பிட்ட போது அவங்களுக்கு அந்த இடத்துல விருந்து போட்டிருக்கணும், அதுதானே முறை. ஒன்றுமே கிடையாதுங்க. நேராக அந்த பையன் இவளை கூப்பிட்டுட்டு போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு, யார் வீட்டுக்கு வராங்க இப்போது, நேராக அந்த பொண்ணோட வீட்டுக்கு, சுகிர்தாவுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அப்படி அழுகிறான். அவங்க அம்மாவுக்கானா தாங்கலை, எவ்வளோ நல்லா வளர்த்தோம், எப்படியெல்லாம் செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணினோம், ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வீட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு. அப்போது ஏன் உன் மாமியாருக்கு தெரியாதா, புது பொண்ணு மாப்பிள்ளை வந்தால் அறுத்தி எடுக்கணும்னு தெரியாதா, ஒரு ஒரு இனிப்பு பலகாரம் கூட கொடுக்க தெரியாதா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இவளுக்கு கேட்க குமுறி அழுக வருது. அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறார், நீ விட்டுரு, பாப்பாவுக்கு என்ன தெரியும், அவள் இதெல்லாம் போய் பார்க்கல, வாழ்க்கையில் இதெல்லாம் அவளுக்கு புதுசு, அதனால் அழுகிறா, அவளை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாப்பிள்ளையை கூப்பிட்டு, மாப்பிள்ளை நாளையிலேருந்து 1 வாரம் இருக்க போகிறீங்க, நீங்கள் US போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கேயே இருந்துருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அப்படி கவனிக்கிறாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும். அவங்க தானே அப்படி, என் பொண்ணுக்கு வந்து என் மாப்பிள்ளைக்கு நான் இங்கே நல்லதாக செய்கிறேன். என்ன மாமனார், செம மாமனாருங்க நிஜமாவே. அவரை நான் நேரில் பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கிறேன். ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு மனிதர். ஸோ அந்த 7 நாளும் விருந்தும் தடபடலும், சினிமாவுக்கு போகிறதும், பீச்சுக்கு போகிறதும், அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனதும், இது எல்லாமே நடக்குது சந்தோஷமாக. அப்புறம் அவன் அங்கே போகிறான், 2 பேரும் அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது தான் தெரியுது, இவன் வந்து இந்த ஃபோன் ஒன்று வச்சுருக்கான் சார். ஃபோன் ஒன்று வச்சுருக்கிறதுல இவன் வந்து தப்பான படங்களை நிறைய பார்க்குறான், ஃபோன் பிக்சர்ஸை பார்க்குறான். அப்போ இவன் சொல்கிறா, ஏய் இதெல்லாம் பார்க்குறீங்க, இதை விட்டுருங்க, நான் தான் இங்கே பக்கத்தில் தானே இருக்கேன் அப்படின்னு. என்னால் வந்து ஒரு நாளைக்கு 1ஆவது பார்க்காம என்னால் தூங்க முடியாது, ஐ ஆம் அடிக்டட் டு டேட். ஏன் நீ இதை என்கிட்ட சொல்லலை, நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அவன் கேட்குறான். எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேற மூஞ்ச கட்டுறோம், சினிமா தெரியுது. நீ போய் இந்த காலேஜில் இப்போ நம்ம படிக்கிறோமே, இந்த யூனிவர்சிட்டியில் போய் நீ எத்தனை பேரை வேணாலும் பாய்ஸை கேளு, இட் இஸ் அ நார்மல் திங்கியா, யூ டோன்ட் மிஸ்டேக் நத்திங் அப்படின்னு. நீ அதெல்லாம் பார்க்குறதா இருந்தால் நீ என் பக்கத்தில் கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். நீ என்ன பைத்தியமா? சில பேர் அதை பார்க்குறதே அதை இன்னும் தன்னுடைய துணையோட இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். இவளுக்கு முதல் முறையாக பயம் வர ஆரம்பிக்குது, என்ன இப்படி இருக்காங்க. அப்புறம் ரூமுக்குள்ளே வரும்போது பார்த்தா அவன் தண்ணி போட்டு உள்ளே வரான். யார்? மாப்பிள்ளை பையன் வரான். இது யூஎஸில் நடக்குது.
இவளுக்கு வந்து எதுக்கு நீ தண்ணி போடுவியா என்ன அப்படின்னு. இங்கே யாராவது ஒருத்தராவது போட மாட்டாங்கன்னு நீ சொல்லு பார்க்கலாம், என்ன ஆச்சரியமா மாதிரி கேட்குற, இப்படிமா ஒரு பட்டிக்காடாக இருப்ப, நான் எப்போவுமே போடுவேன், நீ என்கிட்ட சொல்லலை, எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், உனக்கு தெரியாதா இத்தனை பேர் இருக்காங்களே, எல்லாரும் வந்து யூனிவர்சிட்டி வரும்போதே பாட்டிலோட தானே ஒன்றா பியரில் வாங்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது, எனக்கு அந்த வெரைட்டியெல்லாம் தெரியாது, அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறான். ஸோ பார்க்குறான், காலையில் அவன் கிளம்பி போயிடுறான் வெளியே. அப்புறம் இவ வந்து இவளுக்கு அந்த டைம் லீவு வேறு வந்திருக்கு, அதனால் அவள் வீட்டில் இருக்கணும். இவன் தனியாக வீட்டில் விட்டுட்டு போயிடுறான் சார். அந்த வீட்டில் கிராசரிஸ் ஏதாவது இருந்தால் தானே, சமைக்கிறதுக்கான விஷயம் இருந்தால் தானே, அவன் ரூம் மாதிரி தானே அந்த பெரும்பாலும் இந்த பேச்சுலர்ஸ் அப்படி தான் பிடிப்பான். ஸோ அதில் வந்து பொருள் ஏதாவது இருந்தால் கூட ஏதாவது செஞ்சு திங்கலாம், எதுவுமே இல்லை. ஆனால் என்னென்னா அவங்க அம்மா வந்து எதுக்கும் இருக்கட்டும்னு, பொண்ணும் யூஎஸ் போகிறாளேன்னு அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு ரெடிமேடாக உடனே, ஏன்னா பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, அதனால் ரெடிமேடாக செய்கிறோம், நம்ம ரெடிமேடு உப்புமா, அவல் உப்புமா செய்கிறது அல்லது வேறு, அப்புறம் ரெடிமேட் சப்பாத்திஸ் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை மட்டுமே வச்சு ஊறுகாய் வச்சு அப்படி சாப்பிட்டுக்கலாம். 4 நாள் ஆகிறதுக்குள்ளே அவளுக்கு திணறி போகுது. சாயங்காலம் 7 மணிக்கு வீட்டுக்கு வரான். இவளுக்கு வந்து அந்த இடம் தெரிஞ்ச இடம்தான், ஆனால் மனசுக்குள்ளே என்னவோ தனியாக இருக்கிற மாதிரி ஒரு பயம் வந்து. ஒரு டெய்லி அப்பா ஃபோன் பண்ணுவார், அப்பா எப்படிம்மா இருக்கே அப்படின்னு. அப்போது அப்பாட்ட, இல்லைப்பா நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். இல்லையே உன் குரலை பார்த்தாலே வித்தியாசமாக தெரியல. இல்லைப்பா தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் வந்தேன் சொல்லி. அப்பா வந்து சரி ஏதோ தூங்கிட்டு இருந்திருக்கா போல இருக்கேன்னு. நல்லா இருக்கே, சந்தோஷமாக இருக்கேன். ஆமாப்பா இப்போ எல்லோரும் கிளாஸ் இருக்குப்பா, நான் படிக்க போகணும், நான் கிளம்ப போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நேரத்துக்கு எதுடா கிளாஸு, இல்லை நீ ஒரு கிளாஸுக்கு போ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னார், அதுக்காக நான் போய்ப்பேன். இவர் உண்மைன்னு நம்பிட்டார். ஸோ 2-3 டேஸ் பார்த்தா இவளால் முடியவே இல்லை. சாப்பாடு பிடிக்கல, தனிமை பிடிக்கல, தன்னை கவனிக்காத இந்த புருஷனுகையா நம்ம, இந்த பையனையா நம்ம புருஷனாக வச்சுக்கிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவளுக்கு பயம். அப்புறம் அவள் கேட்குறா, நீ வந்து கிராசரிஸ் கூட வாங்கலைன்னா எப்படி, கொஞ்சம் அரிசி பருப்பு எது வேணுமோ அதை வாங்கி கொடுத்தா எனக்கு தெரிஞ்ச சமையலாவது நான் செய்வேன்ல அப்படின்னு. அதுக்கு என்ன, பக்கத்தில் இருக்கில்ல வால்மார்ட் இருக்குது, போயிட்டு நீ வாங்கிட்டு வா. எங்கே இருக்குது பக்கத்தில், அங்கேருந்து ஒரு 2.5-3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. எப்படி போவேன், அங்கெல்லாம் வந்து எல்லார் வீடுகள்லேயும் கார் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் அந்தந்த வீடுகளில் இருக்கும். அப்போ இங்கேருந்து எப்படி போடுறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது அங்கே ரொம்ப 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 மினிமல் டு த கோர்ட், போக முடியாது. சரி அப்படின்னா பணம் கொடு. ஏய் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்து தானடி வந்த, உங்கள் அப்பா அம்மா காசு கொடுக்கலையா, வெக்கமா இல்லை உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு கேட்டேன். அதை பாரு, எங்கள் அப்பாவை பற்றி மட்டும் ஏதாவது பேசினேன் அவ்வளோதான். ஆமாம், ஏய் பேசாம என்னடி, வர்றாங்க 2 பேரும் புதுசு, இன்னும் வேலையெல்லாம் செட் ஆகலைன்னு தெரியும், பணம் கூட கொடுத்து அனுப்ப மாட்டானா உங்கள் அப்பன் அப்படின்றான். இவளுக்கு அப்போவே ரொம்ப கோபம் வந்துடுது. அன்னைக்கு ராத்திரி அவர் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணிவிட்டு, இந்த உங்கள் அம்மா பேசணுங்கிறா, உன்னை பார்க்காம இருக்க முடியலங்கிறா அப்படின்னு. ஏன்பா இவ்வளோ நாள் நான் அமெரிக்காவில் தானே இருந்தேன், படிச்சுட்டு தானே இருந்தேன். இல்லைடா கல்யாணம் ஆகிட்டு நீ அங்கே போயிட்டு வந்து சொன்னதே மனசில் இருக்குடா உங்கள் மாமியார் வீட்டுக்கு, இப்போ எப்படி இருக்கே, பையன் நல்ல பையனா, உன்னை நல்லா வச்சுக்கிறானா அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு என்னவோ இங்கே இருக்க பிடிக்கலம்மா அப்படிங்கிறான். உடனே அவங்க அம்மாவுக்கு பயம் வந்துடுது, ஏதோ ஒன்று இருக்குன்னு. அப்புறம் என்ன பிரச்சனை, சாப்பிட்டியா, நான் தான் சாப்பிட்டேனே, நீ செஞ்சு கொடுத்ததெல்லாம் இருக்கேம்மா, நான் சாப்பிட்டேம்மா. நீ சமையல் தெரியலன்னு கவலைப்படாத, அப்பா உன்னுடைய பேக்லேயே அடியில் பாரு, அந்த லேயருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்பா உனக்கு பணம் வச்சுருக்காரு, டாலர்ஸ் இருக்குது அதில், ஏன்னா அது உனக்கு மட்டும் நீ வெய்யே, ஏதாவது ஒரு அவசரம் ஆபத்துனா கூட வேணுங்கிறதுக்காகத்தான் அதை வச்சுருக்காரு, நீ எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் கூட உனக்கு என்ன பிடிக்குதோ நீ போய் சாப்பிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போது அவள் மனசில் தோணுது, எங்கேயோ இருக்கிற அப்பா அம்மா போன பொண்ணு தன் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன், இவன் காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் வரான், ஒரு திங்ஸ் கூட வாங்கி கொடுக்கறதில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து மனசு அவளுக்கு உடஞ்சிடுது. அம்மா கேட்கும்போது ஒரு 2 நாள் 3 நாள் பொய் சொல்ல முடியுது. அப்புறம் இல்லைம்மா நான் இங்கே இருக்கலம்மா, எனக்கு பிடிக்கலம்மா எனக்கு அப்படின்னு. என்னாச்சுன்னு கேட்டால் எப்படியும் சொல்லித்தானே தீர்வாங்க. அப்படி சொன்ன உடனே அடுத்த ஃப்ளைட்டில் அவங்க அப்பா வந்துட்டாங்க. நேராக வந்துட்டு பையன்கிட்ட கூட்டிகிட்டு எல்லாருமா போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பிட்லாம், லஞ்சு நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகலாம், உங்களுக்கு தெலுங்கு தானே பிடிக்கும், அங்கே போய் சாப்பிட்லாம், வாங்க மாப்பிள்ள
ஒன்றுமே காட்டிக்கலைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு எங்களால் இருக்கவே முடியல, குழந்தைய பார்க்கணுன்னு அம்மா சொல்கிறா அப்படின்னு. ஏங்க மாமா, ஏங்க அங்கிள், இது என்ன பேபியா என்ன, என்னத்துக்கு குழந்தைங்கிறீங்க? ஷீ இஸ் மை ஒய்ஃப் அங்கிள், ஷீ இஸ் மை டாட்டர் டூட கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போய் ஒரு வாரம் வச்சுருந்து நான் திரும்ப அனுப்புகிறேன். இவனுக்கு இதெல்லாம் அப்பாட்ட சொல்லியிருப்பான்னு தெரில, ஏன்னா அவங்க அப்பா காட்டிக்கல. எவ்ரி திங் வாஸ் வெரி ஸ்மூத். ஸோ 2-3 டேஸில் அவர் வந்து ஃப்ளைட்டை புக் பண்ணிவிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறார் இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை வந்து பார்க்குறாரு சார். அன்னைக்கு தான் அவங்க அப்பா வீட்டில் கூட அழுகல். இங்கே வந்து சொல்லும்போது தான், என் பொண்ணை எப்படி வளர்த்தம்மா, என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, நான் தான் முட்டாள் மாதிரி நடந்துட்டேன். பொண்ணு சொன்னால் கூட நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கேன் சொல்லி அழுதாரு, புலம்பினாரு. அந்த பொண்ணும் அழுதது, அப்பா நீ அழுதப்பா, நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு. 2 பேருக்குமே குற்ற உணர்ச்சின்னா நம்ம பொண்ணுக்கு இந்த கதி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு அந்த பரிதாப உணர்ச்சி ரொம்ப இருந்தது. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த பையனை பற்றின விவரம் ஃபுல்லாக நான் கேட்டுட்டு நடந்த விஷயங்களை எல்லாம் எழுதினேன். இதில் பெருசாக ஒன்றும் குற்றம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒருத்தன் தன்னை பற்றி முழுமையாக தெரிவிக்காமலே ஏமாற்றி கல்யாணம் பண்ணுவதற்கு ஒப்பானது இது. நான் தண்ணி போடுவேன், போன் பார்ப்பேன், என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பையன் அதையெல்லாம் சொல்லியிருக்கணும். இந்த பழக்கங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். பண்ண வீடு இருக்கான்னு கேட்டப்போ அந்த பொண்ணு உஷாராக இருந்திருக்கணும். அந்த பொண்ணு ரொம்ப யதார்த்தமான பொண்ணுங்க, நிஜமாவே சொல்கிறேன். யதார்த்தமான பொண்ணு. அவளுக்கு எதுவுமே தெரியல. அதிகமாக படிக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோட யூஎஸில் இருக்கிறோம், அந்த பெருமை சந்தோஷம் அதுதான். அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்காம இருக்கிறது. அப்புறம் கையில் காசு இல்லை அவருக்கு. ஒன்றுமே கொடுத்துட்டு ஒரு $25 கையில் கொடுக்கணும்னு அவன் ஹஸ்பண்டுக்கு தோணணுமா இல்லையா சார்? வெளியே போய் சாப்பிட்டா ஒரு காஃபி வாங்கினாலே ஒரு $2 $2.5 நடந்து போகணும், வண்டி கிடையாது. அட்லீஸ்ட் இவன் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகலாம், எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கொடுமையில் வரும். அப்புறம் இமோஷ்னல் டார்ச்சர். உனக்கு அந்த வீடு இருக்குது, உங்கள் அப்பா பணம் கொடுக்கலையா? ஸோ இந்த விஷயங்களை எல்லாமே வச்சு கூட இப்படி ஏமாற்றிட்டான், என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் போட்டோம். இவன் நோட்டீஸே வாங்கலை சார். யார்? நம்ம மாப்பிள்ளை இங்கேருந்து நோட்டீஸ் அனுப்புனா நோட்டீஸே வாங்கலை. அப்புறம் பார்த்தோம், நாங்கள் நோட்டீஸ் வாங்கலைனாலும் நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வர்றதில்லை பெரும்பாலும். அதனால் என்ன பண்ணணும், நாங்கள் இமெயிலையும் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறோம். இமெயில் அனுப்புனா இமெயிலில் அவன் வேறு மெயிலுக்கு போயிட்டான் சார். இமெயில் ஐடி எங்கள் கிட்ட கிடையாது, போட்டால் அது பிளாக் பண்ணியிருக்குதான். வேறு ஒரு ஐடியை அவன் ஓப்பன் பண்ணி அவன் வந்து இருந்துக்கணும். ஸோ அதுவும் முடியல. வாட்ஸ்அப்பில் இவளை பிளாக் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்புறம் தான் அவங்க அப்பா சொன்னார், இவன் எங்கிட்டயே விளையாட்டு காட்டுறான் மேடம், நான் இருக்கிறதே கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில், என்ன எனக்கு உலகம் பூரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் பிடிக்கிறேன் பாருங்க அவனை. தே டுக் சம் 20 days இருக்கும். அதுக்குள்ளர அந்த பையனுடைய புது ஐடி, அவனுடைய ஃபோன் நம்பரு, அதில் IMEI நம்பர்லேருந்து சகலத்தையும் பிடிச்சிட்டாங்க. ஸோ அதை பிடிச்சி எங்கிட்ட வந்து கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் முறைப்படி என்னென்ன அனுப்பணுமோ அனுப்பினோம். அனுப்பிட்டு அவன் வரணும். அவன் வரணுமா இல்லையா? அவன் வந்து இப்போ தான் வீடியோ கான்ஃபரன்சிங் எல்லாம், அப்போ வீடியோ கான்ஃபரன்சிங் இல்லை. ஆனால் அவங்க அம்மா நேராக வந்துடுறாங்க. அவங்க அம்மா நேராக வந்துட்டு, என்னங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வாழ விடாமல் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு நீங்கள் கோர்ட்டில் பேசுகிறீங்கன்னு. வேறு வாயை பேசாத, நீ பேசாத, முதல்ல உன் பையன் வாழணும்னு நினச்சானே இங்கே வந்து பேச சொல்லு. ஃபேமிலி கோர்ட்டில் கவுன்சிலிங் இருக்குது, என்ன தப்பு நடந்திருந்தாலும் மாற்றி வாழ்கிறேன்னு சொல்ல சொல்லு, சப்போர்ட் வேணும்னு சொல்லு, நான் வந்து கட்டாயமாக நான் பண்ணித்தரேன். இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, நான் வாய்ப்பு கொடுக்குறேன் இப்போ கூட. ஆனால் வராமலே என் பொண்ணை வந்து இப்படி அலைய விட்டானா நான் சும்மா விட மாட்டேன். இப்போ இந்த அம்மா வந்து அவனுக்கு சொல்லியிருக்கு, நீ என்ன எல்லாத்தையும் மாற்றிட்டியம்மா, இதெல்லாம் பண்ணிட்டியம்மா, நீ கோர்ட்டுக்கு வரலைன்னா நான் விட்டனா பாருங்கிறாரு, அவர் ரொம்ப பெரிய மனுஷன், அதனால் நீ வா, இல்லைன்னா எங்களை ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்னு சொல்ல உடனே அப்புறம் அடுத்த வாய்தாக்க அந்த பையன் வந்தான். பையன் வந்ததுக்கப்புறம் இவர் அவங்க அப்பா பேசினார், நீ பண்ணுறது தப்பு, ஒன்றா நீ மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு வரணும். ஐயோ அங்கிள், நான் வந்து டைவர்ஸ் பண்ணுற எண்ணமே இல்லை அங்கிள், நான் அவளை இன்றைக்கும் வந்து காதலிக்கிறேன் அங்கிள், ஏன் அவள் அப்படி எடுத்துட்டான்னு தெரியல.
கண்ணா ரீல் வந்து போச்சுரா கண்ணா. நானும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கணும். நான் ஏதாவது சாப்பிட வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். நான் நினச்சேன் அவங்க அம்மா கொடுத்தது தான் அவ்வளவு சாப்பாட்டு திங்ஸ் எல்லாம் இருக்கேங்க, அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுப்பான்னு நினச்சேன். அவள் எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அங்கிள், ஏய் நான் உன்கிட்ட சொல்லலையா, நான் கிராசரி வாங்கிட்டு வான்னு சொன்னேன்ல, நான் தான் உன்னை போய் வால்மார்ட்டில் வாங்க சொன்னேன். ஏன்பா எப்படி போவா, வழி தெரியுமா அவளுக்கு, நான் எப்படி என் பொண்ணை வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியாதா, அட்லீஸ்ட் நீ கூட நீ உன் ஃப்ரெண்டோட வண்டி எடுத்துட்டாவது போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம், நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறியப்பா. அப்புறம் இல்லை அங்கிள் நான் சரி பண்ணிவிடுவேன் அங்கிள், இதோ முடிச்சிட்டோம் கோர்ஸ் எல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம், அதனால் இல்லையே நீ ஏதோ கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணி விட்டேன். ஜாயின் பண்ண அங்கிள் நான் இன்னும் பணம் கட்டலை அங்கிள் அப்படின்னு. அப்போ இவர் சொல்லிட்டாரு, போதும் நீ படிக்க வச்சது, நான் இவ்வளோ காலம் படிக்க வச்சு உனக்கு படிக்க வைக்க தெரியாதான், நீ படிக்க வேணும். இப்போது உன் மேலே இத்தனை கம்ப்ளைண்ட்டையும் எழுதி நான் எம்பசிக்கு அனுப்புகிறேன். எம்பசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார், ஆனால் இப்படி சீட் பண்ணிட்டான்னு சொல்லி நான் கொடுக்குறேன். எனக்கு எம்பசியில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, நீ அங்கே இருக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்னா. ஒரு விதத்தில் பார்த்தா அவனை மிரட்டுற மாதிரி தெரியும், ஆனால் தன்னுடைய பொண்ணை காப்பாற்றுறதுக்காக, தன்னுடைய பெண்ணை காப்பாற்றுறதுக்காக ஒரு தகப்பனுடைய விஷயம். நீ எப்படி பார்க்குறேன்னு பார்த்துறேன், நீ யூஎஸில் இருக்கிறியான்னு நான் பார்த்துறேன், என் பொண்ணுக்கு சாப்பாடு போடாமல் இப்படியெல்லாம் நீ ஏமாத்திருக்கிறியா. அப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தோம். அவங்க அப்பா அம்மா 2 பேர், என் பையன் வந்து படிச்சுட்ருக்கான், அவன் படிப்புக்கு எடுத்துடக்கூடாது, எங்கள் குடும்பத்தில் அவன் வந்து நல்லா இருக்கிறோன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் பையன் உங்கள் பையனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது அவருடைய நோக்கமே இல்லை. இல்லை நான் அவளை காதலிக்கிறேன், நீ காதலிச்சேன்னா என்ன செஞ்ச அந்த பொண்ணுக்கு, சரி இப்போ கூட சொல்லு, நான் வந்து இவளுக்கு இந்த இடத்துல இதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லு, அவர் கூட வருவார், நீ நல்லபடியாக வச்சுப்பேன்னு சொல்லு. நீ என்ன ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறியாமே படத்தில். ஸோ எல்லாம் பேசினோம். கடைசியில் அவன் இறங்கி வந்தான். அப்போ தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசினாங்க, எங்க நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இதனால் அங்கேருந்து என் பையன் இங்கே வந்திருக்கான், திரும்ப அவன் போகணும், ஃப்ளைட் சார்ஜஸ் இருக்குது, அவனும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், அவனும் அங்கே நல்லா இருக்கணும் வேண்டாமா, அதனால் நீங்கள் கொஞ்சம் பணம் மட்டும் அவனுக்கு கொடுங்க, எவ்வளோ வேணும், ஒரு 50 லட்சம் கொடுத்து அனுப்பிச்சிருங்க அப்படின்னா. அதுதான் சொல்லுவேன், போதுமா 50, நான் 1 கோடி தரலான்னு நினச்சேன் அப்படின்னாரு. அப்போ அந்த அம்மா சொல்லிட்டு ஆனா அப்படியே வாயை பழுகுது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நேராக ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன்னா உன்னையும் உன் புருஷனையும் 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. யாருக்கிட்ட வந்து பணம் கேட்குற, நீ உன் பையன் நடந்துட்ட லட்சணத்துக்கு, நீங்கள் நடந்துட்ட லட்சணத்துக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு சாத்தியமும் கிடையாது. நீயாச்சும் உன் பையனாச்சு, வேணும்னா உன் பையனுக்கு ஒரு டிக்கெட் போட்டு தரேன் திரும்பி போகிறதுக்கு, அதோட முடிஞ்சது, வந்து கையெழுத்து போட சொல்லு. சரின்னு நாங்கள் மியூச்சுவல் கன்சென்ட் பெட்டிஷன் ஒன்று டிராஃப்ட் பண்ணோம். இந்த பொண்ணு எனக்கு வந்து எந்த ஜீவனாம்சமும் வேண்டாம், அவன் ஜீவனே வச்சு உயிரோடு இருக்கவே விடாத ஆள், அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம், நாங்கள் 2 பேரும் ஒத்து வரல அப்படின்னு. கல்யாணம் எத்தனை நாளில், இதெல்லாம் 3 மாதத்துக்குள்ளேயே எல்லாம் வந்துருச்சு. ஆனால் மியூச்சுவல் கன்சென்ட்டில் 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் கணவனும் மனைவியும். ஸோ 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி 6 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு மனசு ஏதாவது மாறி இருக்கா, மீண்டும் நீங்கள் கணவன் மனைவியாக வாழ விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கெல்லாம் என்ன பயம், நான் இந்த பையன் போயிட்டு ஆமாம் நான் வாழணும்னு தான் நினைக்கிறேன், அவள் தான் மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு திரும்ப கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி, அவர் பாணியில் அவர் அட்வைஸ் பண்ண, நான் ஒரு வக்கீலுங்கிற முறையில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லி, அதே மாதிரி இல்லை இனி வாழ முடியாது, நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன், நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் வந்து அந்த பொண்ணுக்கு மியூச்சுவல் கன்சென்ட்டில் 6 மாதம் கழித்து டைவர்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பமே நிம்மதியாச்சு. அந்த பொண்ணுக்காக இங்கிருந்து குடும்பமே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அமெரிக்காவில் போய் வீடு வாங்கி இருந்தாங்கன்னா பாருங்களேன், அவன் மனசில் சின்ன குறை கூட வந்துடக்கூடாது, ஏமாந்துட்டா, பயம் பதட்டம் என்ன, அதனால் அதுக்காக அந்த பொண்ணுக்காக அங்கேயே போயிருந்தாங்க. நல்லா படித்தா, இப்போ கல்யாணம் நடந்திருக்கும். வக்கீல்களுக்கெல்லாம் என்னென்னா யாரும் வந்து பத்திரிக்கை கொடுக்க மாட்டாங்க அடுத்து கல்யாணம் நடக்கும்போது, ஏன்னா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுனால வெளியே போனால் இந்தம்மா எங்கே இவங்களுக்கு வந்திருக்காங்க, இவங்க எப்படி சொந்தம் அப்படின்னா அந்த பழைய கதை வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறதுல தப்பே கிடையாது, நாங்கள் எங்களை அழைக்கவே வேண்டான்னு கூட நான் சொல்லுவேன். ஆமாம் நல்லா இருந்தால் சரி, என்னுடைய கடமை என்னவோ வழக்கு அதை நடத்தணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தீர்வை வாங்கி
தரணும், அவ்வளவுதான். அதனால கல்யாணம் பண்ணிருப்பாங்க. காதலுக்கு கண்ணு இல்லம்பாங்க, கண்ணு இல்லாம இருந்தா என்னெல்லாம் நடக்குங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒண்ணு சாட்சியா இருக்கு. உண்மைதான். தெரியல, அந்த பொண்ணு ரொம்ப யதார்த்தமான பொண்ணு, கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு, குழந்தைகளை அவ்வளவு நல்லா வளர்த்திருக்காங்க. தெரியல, சூதுவாது தெரியாத பொண்ணா இருக்கு. நல்லா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் நிச்சயமா. ஆனா அந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார். உண்மையிலேயே எது வந்தாலும் நான் என் பொண்ணோட தான் இருப்பேன். அவளோட வாழ்க்கையை சரி பண்றது என் வேலை. அவன் நல்லா இருக்கணும், அப்பதான் என் குடும்பமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அப்பா அம்மா எல்லாம் அங்கேயே போய் செட்டில் ஆனாங்க. இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் நல்ல சந்தோஷமாக தான் இருப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட அப்பாவுக்கு மகளாக பிறந்திருக்கா. அதனால் அவன் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பான். சின்ன சின்ன விஷயங்களையும் சகிச்சுக்கிட்டு போகிறது ஒரு பக்கம், இந்த மாதிரி விஷயங்களில் கூட மன உளைச்சலாக ஏற்படுத்தி பெரிய விஷயங்களுக்கு இது காரணமாக இருந்துரும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி நிறைய தந்தைகள் மகள்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. இந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் மேடம். ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.